ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவலில் கேட்ட கொஸ்டின்ஸில் இருக்க பாலிட்டி கொஸ்டின் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். 6வது கொஸ்டின் பார்ப்போம். அசஸ் அண்ட் ரீசன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி பேசியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகலாம். அதாவது அட்டவணை 11, 12 2 இருக்குங்களா. 11வது அட்டவணை அப்படிங்கிறது 73வது சட்ட திருத்தம் 1992 படி இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. அதே மாதிரி 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 படி 12வது அட்டவணை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. நமக்கு 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி தான் பேசியிருக்காங்க. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 1992 கொண்டு வரப்பட்டது. அதன்படி 11வது அட்டவணை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். அசஸனை பார்ப்போம். 73வது அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய பகுதி 9 இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது தவறு. எப்படின்னா 73வது அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு புதிய பகுதியாக பார்ட் 9 சேர்க்கலை. பார்ட் 9 அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்தது தான், அதுக்கு புத்துயிர் தான் அளித்தது. ஆனால் கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டுன்னே வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இந்த 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 படி புதிய அட்டவணையாக 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டு. அசஸனும் தனியாக கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஆனால் அசஸன் அப்படிங்கிறது ரீசனை விளக்கவில்லை. அதாவது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக பார்ட் 9ங்கிறது புதுசாக ஜாயின் பண்ணலை. பார்ட் 9க்கு புத்துயிர் அளித்தது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆனால் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் கரெக்டு ஆரும் கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கொஸ்டின் படியே ஞாபகம் வச்சுக்குவோம். கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்துக்க வேண்டியதுதான்.